7 பேர் டெத் ஆயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா சற்று நேரத்துக்கு முன்னே அமைச்சர் ஆய்வு பண்ணாரு. 2 பேர் தான் அதிகாரப்பூர்வமாக இறந்திருக்காங்க. இல்ல 7 பேர் தவறு வெளிப்படையா அறிவிக்கிறதுக்கான காரணம் என்ன? இல்ல அது 7 பேர் இறந்ததாக தான் சொல்றாங்க. சோ நம்ம எதுவுமே அவசரப்பட்டு பேச வேணாம். ஏன்னா வேல்ஸ்ல தான் எல்லாமே மார்ச்சுரியில வைக்கப்பட்டதாக எனக்கும் தகவல் வந்திருக்கு. சோ நம்ம என்ன சொல்லுவோம், இது அரசியலாக்க கூடாது. இந்த நேரத்துல எல்லாருமே மனிதாபிமானத்தோட இதை பார்க்கணும். இது அரசியலாக்க கூடாது. இப்ப நான் உள்ள போற எல்லா டாக்டர்ஸும் சின்சியரா மனிதாபிமானத்தோட தான் எல்லா டாக்டர்ஸ் நர்ஸ் அங்க வேலை பார்க்குற எல்லாரும் செய்யறாங்க. சோ எல்லாம் பெண் குழந்தைங்க. சோ அது நம்ம அரசியலாக்க வேணாம். அந்த அவங்க சொல்ற மாதிரி அது 2 பேரோடய போட்டுமே, 7 பேர் வேணாமே அப்படின்னு நம்ம நினைப்போம் பாசிட்டிவா. ஆனா எல்லாரும் பொழைக்கணும்னு நான் நிச்சயமா வேண்டிக்கிறேன். ரொம்ப எனக்கு மனசு கஷ்டமா இருக்குங்க. அறிகுறிகள் பார்த்தா ரொம்ப அவங்க கிரிட்டிக்கலா இருக்காங்க. இதான் உண்மை நிலை. பட் அவங்க என்ன சொல்றாங்க, ஹெச்ஓடி கூட சொல்றாங்க, எல்லாருமே யங் ஏஜ், இப்பதான் 20 வயசுல இருந்து 23 வயசுக்குள்ள இருக்கிறதுனால ஒரு 48 ஹவர்ஸ்க்கு அப்புறமா தான் எதுவுமே சொல்ல முடியும்ட்டாங்க எல்லா டாக்டர்ஸும். ஆனா மேபி யங் ஏஜா இருக்கிறதுனால பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அது நம்ம கையில இல்லை. ஆனா ரொம்ப பாதிச்சிருக்காங்க. இப்ப வெளியே நம்ம என்ன பாக்குறோம், மூக்கு காது வாய் எல்லாம் ப்ளீட் ஆயிட்டே இருக்கு. அதுதான் லங்ஸ்லயும் இருக்குன்னு சொல்றாங்க, இன்னர்லயும். சோ உண்மையிலேயே அவங்க பொழைக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் ப்ரே பண்ணிக்குவோம். அதே மாதிரி முதலமைச்சர் அவர்களும் உடனடியாக அமைச்சர்கள் அனுப்பியிருக்காரு, ஃபண்ட்ஸ் கொடுத்திருக்காரு. அது நிச்சயம் ஒரு 5 lakhs அவங்களுக்கு கொடுத்து உயர்ந்த சிகிச்சை கொடுத்து, அவங்களுக்கு ஆதார் கார்டு கூட இல்லைங்க, அந்த பேஷண்ட்ஸுக்கு ஆதார் கார்டு கூட இல்லை. ஸோ அவங்க எல்லாம் எந்தெந்த ஃபேமிலி அப்படின்னு கண்டுபிடிச்சு அவங்களை எல்லாம் உரிய சிகிச்சை கொடுத்து நல்லபடியாக ஆக்கி அவங்க ஊர்களுக்கு பத்திரமாக திருப்பி அனுப்பணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நானும் ஒரு பெண் தான். எல்லாம் பெண் குழந்தைகளை அங்க பாக்குறப்ப உண்மையிலேயே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. எல்லாமே பொம்பளை பசங்க, அங்க ஒரு ஆண் கூட இல்ல, எல்லாம் பெண்கள். அதனாலதான் இப்ப ஹெச்ஓடில இருந்து டாக்டர்ஸ்ல இருந்து எல்லாமே பெண்கள் மொத்த பேர் சுத்தி நிக்கிறாங்க. சோ நிச்சயம் அவங்க எல்லாம் நல்லபடியா ஆகணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். மருத்துவமனைகள்ல பாதிக்கப்பட்டால் சிகிச்சை அளிக்கிறதுக்கு உடனடியாக ஒரு ஃபெசிலிட்டி ஏற்படுத்தணும். இது மாதிரியான விபத்துகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப நான் அறிக்கை கொடுத்துட்டு தான் இங்க வந்திருக்கேன். சோ இது எமர்ஜென்சி. அதான் ஹெச்ஓடி சொல்றாங்க, அந்த எமர்ஜென்சிலையும் அவங்களுக்கு கரெக்டா அவங்க ட்ரீட் பண்ணி தான் இங்க அனுப்பியிருக்காங்க. இல்லைன்னா இன்னும் உயிர்கள் அதிகமாக உயிர் இழப்பு ஏற்பட்டிருக்கும். அந்த எமர்ஜென்சிலையும் கரெக்டா அவங்களுக்கு வேல்ஸ்லயும் சரி வெங்கடேஸ்வரையும் நல்லா அவங்க ட்ரீட் பண்ணி தான் இங்க அனுப்பி இருக்கிறாங்கன்னு ஹெச்ஓடி மேடம் சொல்றாங்க. அப்போ நிச்சயமாக அரசு தனியார் ஆஸ்பத்திரிகளும் சரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸும் சரி இந்த மாதிரி எமர்ஜென்சி வரும்போது அதிகமாக வென்டிலேட்டர்ஸும் அதிகமாக உடனே உயிரை காப்பாற்றக்கூடிய ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ்ல இருந்து எல்லாமே தயாரா வச்சுக்கணும். அமோனியா கசிவு ரொம்ப அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துது. அந்த ஆலை அதிபர்கள் அந்த யாராக இருந்தாலும் நிச்சயம் தண்டனைக்குரியவர்களாகணும். இனிமேல் இது போன்ற நிகழ்வு எங்கும் நடக்கக்கூடாது. அந்த வகையில் நிச்சயமாக பாதுகாப்பை அரசு உறுதிப்படுத்தணும். எல்லா ஆலைகளிலுமே சென்று இது கண்டிப்பாக பார்க்கணும். ஒரு நிகழ்ச்சி நடக்கிறப்ப மட்டும் எல்லாரும் அதை பத்தி பேசுறோம், ஒரு 2 நாள் ஆனோன்னு மறந்துடும். அப்படி இருக்கக்கூடாது. ஒரு சிஸ்டமேட்டிக்கா எல்லா இடத்துலயுமே ஒரு தொழிற்சாலையா தான் எப்படி இருக்கணும், அதே போல ஒரு ஹாஸ்பிட்டல்லாம் எப்படி இருக்கணும்ன்றத ஒரு சிஸ்டமேட்டிக்கா செய்யணும் அப்படின்றத நான் கேட்டுக்கொள்கிறேன்.